இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஏன்? எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? இன்னைக்கு உனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குல்ல? எக்ஸாமை விட அப்படி என்னடா உனக்கு முக்கியமான வேலை? கேக்குறனே, பதில் சொல்றானான்னு பாத்தியா? நீங்க இருங்க அண்ணி. அர்ஜுன், ஏன் ஸ்கூலுக்கு போல? எக்ஸாம்க்கு சரியா படிக்கலையா? அதெல்லாம் படிச்சிட்டேன். அப்புறம் ஏன் போல? நான் இப்ப கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? ஆமா, அப்பதான் பாட்டி கண்ணு முழிப்பாங்க. ஏய், என்ன ஜோதி இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்? அண்ணி, அர்ஜுன், நீ கோயிலுக்கு போறதுக்கும் பாட்டி கண்ணு முழிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? இப்ப நான் கோயிலுக்கு போலனா எனக்கு முன்னாடி பவித்ரா போயிடுவா. அப்படி அவ கோயிலுக்கு போய் பாட்டி கண்ணு முழிச்சிட்டா நான் அவகிட்ட தோத்து போயிடுவேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஸ்கூலுக்கு போல, கோயிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்ட போறேன். அப்படியே போட்டேனா ஆளப்பாரு. படிக்கிறத விட இப்ப ரொம்ப முக்கியமாடா இது. அப்போ பவித்ரா என்ன ஜெயிச்சிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? ஏண்டா, அவ கோயிலுக்கு போனா உடனே உன் பாட்டி கண்ணு முழிச்சிருவாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுடா. ஒரு வாரம் முடிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய், இப்படி எல்லாம் ஏட்டிக்கு பூட்டி பேசிட்டு இருக்காத, அடிச்சு பிச்சிருவேன். நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு தான் போவேன். அந்த பவி என்ன ஜெயிக்க கூடாது, அதான் எனக்கு முக்கியம். டேய், உனக்கு என்ன பாரு. விடுங்க அண்ணி, விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், இப்போ உனக்கு என்ன? பவி கோயிலுக்கு போய் உன்னை ஜெயிச்சிட கூடாது அதானே? ஆமா. அவளும் எங்கேயும் போக மாட்டான், போதுமா? எப்படி சொல்றீங்க? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். பவிய வெளியே எங்கேயும் போக விடாம வீட்லயே வச்சுக்கிறோம். நீ கவலைப்படாம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுது. என்ன, உனக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரலையா? நாங்க அவளை போக விடாம பாத்துக்கிறோம்டா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ. ப்ராமிஸா அவளை போக விட மாட்டீங்களா? ப்ராமிஸா? போதுமா? அப்படின்னா கையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சரிடா சாமி. பவித்ரா இன்னைக்கு ஃபுல்லா வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டா, அதுக்கு நாங்க கேரண்டி. சரி, நீங்க சொல்றதுனால நான் ஸ்கூலுக்கு போறேன். ஆனா அவ மட்டும் கோயிலுக்கு போனா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சரிங்க சார், முதல்ல போய் ஷூவை போட்டு ரெடி ஆகுங்க, போங்க. அப்பா, இவனை சமாளிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல. அது இருக்கட்டும் அண்ணி, இவ என்ன அடங்க மாட்டாளா? இப்ப எதுக்கு இந்த கோவில் டிராமாலாம் போடுறான்? அவ எதுக்கோ போட்டு போறா. இவன்கிட்ட வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளை எப்படியாவது எங்கேயும் போக விடாம தடுக்கணும். வா. நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஆனா நான் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு வரப்ப நீங்க எழுந்திருச்சு உட்கார்ந்திருக்கணும். என்னை ஏமாத்திராதீங்க பாட்டி. நான் வரேன் பாட்டி. ச்சே, இந்த குட்டி பிசாசு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணி, அங்க பாருங்க. ஏய், நில்லுடி. இங்க நாங்க 2 பேரும் குத்துக்கல்லாட்ட இருக்கிறோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆமா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, யூனிஃபார்ம் போட்டு கிளம்பாம எங்கடி போயிட்டு இருக்க? கோவில் கத்த. கோயிலுக்கா? இப்ப நீ கோயிலுக்கு போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு கிளம்பு போ. இல்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டிருக்கேன். நான் பாட்டிக்காக இன்னைக்கு கோவில்ல விரதம் இருக்கிறதா வேண்டி